கொஞ்சம் கெட்டிக்கிற பிள்ளைடா. காடு மேடு கடந்து சென்று காலமெல்லாம் பாடுபட்டு நாடு போற்ற நீ வரவே நானும் பேயும் ஒருத்தே வீடும் வாழ்வும் வளம் பெறவே வாழும் சாப்பாடு இல்லை எதுவும். நான் என்ன தம்பி செய்ய, சல்லியும் இல்லை, வேலை வெட்டியும் இல்லை. நாட்டில் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாட்டுக்கு போனால் தானே சல்லி வாங்கிட்டு வந்து சோறாக்கி கொடுக்க. சாப்பாடு ஒன்றும் செய்ய வழியில ஸ்கூலில் கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுங்க போயிட்டு. சரியாச்சும்மா, நான் ஸ்கூலில் வாங்கி கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றேன். நமக்கென்று வாழ்வோம் உயிர்ச்சிய சாட்சி கடக்கின்ற தாழ்வு அழகு கனவுகள் நிச்சயமாக பணியுங்கள் விழிகள் திறந்தது எனது பாதை மேலே நிறைவாய் வாழ்வோம் முயற்சி தீர்வினையாக்கும் நெருங்கி முன்னேறி விழி முன்னே விளக்குகள் நமக்கு வெற்றி கீதங்கள் விளக்குகளை மேம்படுத்த எடுத்து கண்கள் அடையாளங்கள். இப்ப இந்த கவிதையை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் சொல்லுங்க. அல்லும் பகலும் நல்ல சிறு என்ன படுத்திருக்க எந்திரி சொல்லு எந்திரி சிறு சிறு என்ன எல்லாம் கவிதை சொல்லியிருக்காங்க, நீங்க மட்டும் படுத்திருக்கீங்க. எதுவும் ஸ்மார்ட்டா இருந்து படிங்க படிங்க. எப்ப சொல்லித்தாரேன் அதை சொல்லுங்க. அல்லும் பகலும் நல்ல ஆர்வத்தோடு நீங்கள் எல்லாம் எழுதுங்க. நான் இப்ப கொப்பி பார்ப்பேன். என்னடா நீ என்ன எழுதலையாடா? எழுதுடா. ஐயோ பிரவீன் சார் இன்னைக்கு பாடத்தை கவனிக்கலன்னு நல்லா அடிச்சு விட்டாரு. கை காலம் வலிக்குது, முதுகுலே அடிச்சாரு. அவரு அந்த சார் இருந்தாருன்னா நான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன், படிக்கவும் மாட்டேன். அப்படி பலமா அடிச்சாரு. நான் சாப்பிடாம போவதானே எனக்கு மயக்கம் மாதிரி வந்துருச்சு. அவர் அப்படி அடிச்சாரு என்ன. நான் ஸ்கூலுக்கு இனி போக மாட்டேன். அவர் அடிச்சாரு பலமா. நான் பெரிய சார்கிட்ட சொல்றேன். ஹலோ, யாரும் இருக்குது? சார் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்க முடியுமா?
சொல்லுங்க ஆச்சியா சொல்லுங்க என்ன விஷயம் பிரவீன் சார் அடிச்சு அவரு அடம் பிடிச்சாரு ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு. அடிச்சாரா அவன்? நான் கூட்டிக்கிட்டு வந்தேன் சார், எனக்கு வர முடியலை, நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், வர முடியலை எனக்கு, இந்த பிரவீன் சாரை மாற்றி போடுங்க சார். இந்த மாதிரி இங்கே கஷ்டப்பட தேவையில்லை, நீங்கள் வர தேவையில்லை, நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் அவள் வீட்டுக்கு போங்க, நான் பார்க்குறேன்னா. சரி சார். அடிக்க மாட்டேன். தமிழ் பாடம் உங்களுக்கு படிப்பேன். இந்த பேர் ஹரிஹரன். நன்றி, நாங்கள் படிப்போம். Good morning, sir. Good morning, good morning, good morning. குட் மார்னிங் சார். Good morning. நான் தான் இத்தனை நாளாக தமிழ் படித்து கொண்டு இருந்தேன் சார். அடித்து போட்டேன், இனி விளக்கிட்டு உங்களை போட்டிருக்காங்க சார். அந்த கிளாஸ் மிஸ்ஸுக்கும் சொல்லி விடா இருக்கா சார், அவனை மட்டும் அடித்து போட்டுறாதீங்க, ஆச்சு கூப்பிட்டு வந்தேன் சார். நான் பார்த்து பார்த்து சார். பாப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க கடைசியாக சொல்லியிருந்த பார்த்தது என்ன கல்வி தேவை? ஒழுக்கம் கண்டிப்பா. ஒழுக்கம் இது என்ன பார்த்தவர்? அல்லும் பகலும் ஆ ஆர்வத்தோடு நீங்கள் கல்வி கற்று ஓ நான் படிச்சு வாசிக்கிறது கொஞ்சம் சிக்கலாயிருக்கு. என்ன இங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, அல்லும் பகலும் நல்ல ஆர்வத்தோடு நீங்கள் கல்வி கற்று நன்மை கருதி வாழ வேண்டும். நன்மை கருதி வாழ வேண்டும். நீங்க கல்வி கற்று நன்மை கருதி வாழ வேண்டும். சரி, நாங்கள் இன்றைக்கு ஒழுக்கம் சம்பந்தமாக போன வகுப்புல படித்தது. இன்றைக்கு நாங்கள் மிகுதி பகுதியை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். சரியா? உங்களுக்கு தெரியும், ஒழுக்கம் ஒரு வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது. ரைட்டா? இப்ப நாங்கள் வீதிகளில் செல்லும் போது எப்படி நாங்கள் ஒழுங்க பின்பற்றுறோமோ அதே போல நாங்கள் வாழ்க்கையில பயணிக்கிற போது எங்களோட வாழ்க்கைக்கு ஒழுக்கம் மிகவும் அத்தியாவசியம். இந்த உலகத்தோடு நீங்கள் ஒட்ட ஒழுகி கொள்ள வேண்டும். இங்க கவனிங்க. இங்க வரேன். இங்கே பார்க்கணும். எங்க வரா? எங்க கவனிக்கிற? எங்க வரேன்? அதுக்கு எங்கே பார்க்கணும்? நாங்கள் ஒழுக்கம். நான் சொல்லித்தர சொல்லுங்க. முதலாவது, பலவும் படித்து நீங்கள் பட்டம் பெற்ற போதும் உலகத்தோடும் ஒத்தே ஒழுகிக் கொள்ள வேண்டும். திருப்பி சொல்லுங்க. பலவும் படித்து நீங்கள் பட்டம் பெற்ற போதும் உலகத்தோடு ஒத்தே ஒழுகிக் கொள்ள வேண்டும். இந்த பாட்டை அழகா எழுதணுமா? சரியா? இதை முதல்ல கொப்பி எடுத்து அழகா அழகா நான் பார்க்க போறேன். என்ன மீன் கலங்க? எழுதுல உண்டு பேர்
இங்கே மற்றவங்க தான் எழுதிட்டாங்க இவன் எழுதிட்டான் அவன் எழுதிட்டான் இங்கே அவன் அடிச்சாலே திக்கல ஆட்சியை கூட்டி கொண்டு வருவான் என்ன செய்யறது வா நம்ம கொண்டு வா வா போ வா வாடி வைப்போம் பிரேக் போடுறத கூட பார்த்துக்கலாம் என்னடா மான் என்ன என்ன செய்யுது அவன் பேர் என்ன அண்ணே நீ கெட்டிக்கிற பிள்ளைடா நீ பேருக்குள்ள நான் சொல்றியே படிக்கணுமா நல்லா படிப்பேன் படிக்கணுமா அதை போயிட்டு வா ஆமாம் சார் அவன் கஷ்டம் தான் நிற்கிறான் அவனை ஆட்சி தான் அவன் வளர்த்துக்க வளர்க்குறது அவனை விட்டுடாமல் நீங்கள் தான் அவனுக்கு கட்டிக்காராக எடுக்கணும் வேற மணி ஆகிருச்சு எல்லாம் அடிக்க போறாங்க நல்லா சாப்பிடாராம் அது எனக்கு வந்தாலும் ஏங்குகின்ற பிள்ளை ஊர் போற்ற வாழ வேண்டும் நல்லா எழுது சரியா நட்டும் எழுத்து தெரியும் சரி சார் பெரிய ரைட் பண்ணா ஆச்சி ஆச்சி எனக்கு சார் இன்னைக்கு ரைட் போட்டாரு கெட்டிக்காரை சார் எனக்கு 5 ரைட் போட்டிருக்காரு ஆச்சி சார் வந்து தமிழ் படிக்க என்ன மட்டும் தெரிவு செஞ்சிருக்காரு நல்ல கெட்டிக்காரை. வணக்கம் மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் கடந்த மாதம் நடைபெற்ற கவிதை போட்டியில் உங்கள் பாடசாலையில் பங்கு பெற்றி சிறந்த முறையில் கவிதையை எழுதினாக்கள் வந்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஏன்னா இதில் வந்து வளையமட்ட போட்டி, இந்த வளையமட்ட போட்டியில் வந்து சிறந்த முறையில் உங்கள் கவிதைகளை எழுதி வெற்றி பெறார்கள் முதல் 3 இடம் பிடிக்கிறார்கள் வந்து பதக்கங்கள் விடுங்க. ஏன்னா அதே போல முதல் 10 இடங்களுக்குள்ள வாரார்கள் வந்து சான்றிதழ்கள் எழுதி. கவிதை போட்டி முதலாம் இடம் இசுரு இஷான்.